ஆக்சுவலா 2.5 hours வந்து போன மாதிரி தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டரோட ஃபர்ஸ்ட் படம்னு சொல்றாங்க, அந்த மாதிரி எதுவும் தெரியல, எந்த லேகும் இல்லை. நல்லா ஆக்சுவலா என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கு. 2.5 hours எப்படி போச்சுன்னே தெரியல, ஆக்சுவலா எக்ஸாக்டா தெரியல. பட் என்கேஜிங்காக இருந்தது மூவி. இன்னும் பேக்கா ஒர்த்தோ போர் அடிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையா இருந்தது, செகண்ட் ஹாஃபும் அதுக்கேற்ற ஆன்சர் அண்ட் செகண்ட் ஹாஃப்ல கொடுத்துருக்கு. நல்லா இருந்துச்சு, எல்லாம் வாட்ச் பண்ணுங்க. நல்லா இருந்துச்சு. கேட்கல நீங்க சொல்றது. நல்லா இருந்தது, கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது, கொஞ்சம் ஓரளவுக்கு சிந்திச்சு பாக்குற மாதிரி இருந்தது. இப்ப கதையெல்லாம் இந்த மாதிரி அவ்வளவு வருது இல்லையா, கொஞ்சம் வித்தியாசமான கதை, ஒரு கதைக்குள்ள ஒரு கதை மாதிரி ஒண்ணு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. மியூசிக் பிரமாதமா இருந்தது. நான் ஆல்ரெடி அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆனது அதை ஏற்கனவே கேட்டிருந்தேன். நல்லா அது வரைச்சே ஒரு ஆன்டிசிபேஷனா இருந்தது. மற்ற மியூசிக்லாம் கூட கேட்கறதுக்கு கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலி ஆடியன்ஸாவும் பார்க்கலாம். அதாவது ஒரு கதைன்னா அதுல ஒரு ஃபேமிலியோட கதை கூட இருக்கு. நல்ல ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. மாயக்கூத்து நல்ல ஒரு படம், ஒரு சமூக கருத்துள்ள ஒரு படம். சமூக கருத்து அப்படின்னாலே யார் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு தெரியும். அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ், ஜெனரல் பப்ளிக் எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. என்ன ஸ்டோரி அப்படின்றதெல்லாம் வந்து ஸ்பாய்லர் பண்ண வேண்டாம், பட் எல்லாரும் பாருங்க. ஒரு நல்ல ஒரு கான்செப்ட்ல எடுத்திருக்காங்க இந்த படம். அடிதடி, அந்த வெட்டுக்குத்து, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம ஒரு மெசேஜ் சொல்ற ஒரு படமாக எடுத்திருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லுவேன். ஆனா இந்த படம் இந்த 2K அந்த கிட்ஸ்க்கு எல்லாம் பிடிக்குமா, அந்த பீப்புளுக்கு எல்லாம் பிடிக்குமான்னு தெரியல. பட் ஒரு 25+ இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருந்துச்சு. எல்லாமே நியூ ஃபேஸ் தான். நியூ ஃபேஸா இருந்தாலும் எல்லாமே அவங்க கொடுத்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர், எல்லாமே நல்லா இருந்தது. மியூசிக் நல்லா இருக்கு. பெரிய மியூசிஷியனோட மியூசிக் இல்லாம இவங்க ரொம்பவே நல்லா இருக்கு. அந்த அளவுக்கு எஃபர்ட் இருக்கு அவங்க போட்டது. கண்டிப்பா ஃபேமிலி ஆர்டிஸ்ட் ரொம்ப பிடிக்கும். படம் ரொம்ப நல்ல ஒரு படம். ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட். அதாவது இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து அவ்வளோவா தமிழ் படத்தில் வந்தேன். கான்செப்ட் வைஸ் அங்கங்க வந்திருக்கு, பட் ஒரு ஃபுல் ஃபிளெஜ் கான்செப்டா இதுக்கு தமிழ் படத்துல வந்ததில்ல. ஒரு டிஃப்ரெண்டான திங்கிங் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. மியூசிக் வந்து படத்துக்கு என்ன தேவையோ அது கொடுத்துருக்காங்க. மேபி பாட் சாங்ஸ் மேபி இன்னும் கொஞ்சம் பெட்டர். எனக்கு அது மட்டும் தான் கொஞ்சம் தோணுச்சு. மேபி அது கொஞ்சம் பெட்டரா இருந்துக்கலாம் தோணுச்சு. பட் மற்றபடி எல்லாமே நல்லா இருந்தது. ஸ்டோரி ஒன்லைன், ஒரு ரைட்டர் வந்து ஒரு கதை எழுதுறாரு, ஒரு லாங் ஸ்டோரி. அதுல இருக்க கேரக்டர்ஸ் வந்து அவர் ரியல் லைஃப்ல வந்து ஒரு ஹாண்ட் பண்றாங்க. அவங்களுக்கான ஜஸ்டிஸ் வேண்டி கேட்கறாங்க. அதான் கதை. எல்லா ஆடியன்ஸுமே பார்க்கலாம். இப்போ பறந்து போலாம் பார்த்தாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆடியன்ஸ் கண்டிப்பா இந்த மாதிரி படமா பார்க்கலாம். சரியா நல்ல ஸ்கிரீன் பிளே, எல்லா கேரக்டரும் ஒழுங்கா நடிச்சிருக்காங்க. அதுக்கு டைரக்டரோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்கு. ஒரு கேரக்டர்லயும் டயலாக் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ஸ்கிரிப்டா கரெக்டா கன்சியூவ் பண்ணி இந்த கதையை நல்லா எடுத்திருக்காங்க. ரொம்ப தமிழ் சினிமால ஒரு நல்ல படமா அமையும் நான் நம்புறேன். தேங்க்யூ. மியூசிக் நல்லா இருந்தது. மேபி சாங்ஸ் கம்மியா இருந்தாலும் மேபி சீன்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ்லாம் நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நன்றி. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான ஒரு நல்ல படம் தான் இது. கதையா நிறைய பேர் கதைகள் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு மூடு கொடுக்கும். தேங்க்யூ.